ராக்கெட்ரின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய ஒரிஜினல் கதை யாரோடது அப்படின்னா விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் அவர்களுடைய கதை தான் அது. ISROல சயின்டிஸ்டாக வேலை பார்த்த ஒருத்தர். அவர் மேல ஒரு பெரிய புகார் வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் தயாரிக்கக்கூடிய ரகசியங்கள் இருக்குல்ல, அந்த ரகசியங்களை திருடி பாகிஸ்தானுக்கு வித்து விட்டதாக அவர் மேல ஒரு புகார் வருது. அவரை கிட்டத்தட்ட எல்லா விசாரணை அமைப்புகளும் போட்டு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி வச்சு செய்ன்னு செஞ்சு நீ ஒத்துக்க 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 ஒத்துக்கன்னு 4 கணக்கில் அடிக்கிறாங்க. மன்றாடாரு, என்னைய விட்டுருங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நீ சொல்லக்கூடிய டெக்னாலஜி இந்தியாவிலே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றது என்ன, கிரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜியை நீ பாகிஸ்தானுக்கு வித்துட்டேன்னு சொல்றாங்க. அவர் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியாக்கிட்டே கிடையாது. இந்தியா கிட்டே எல்லா டெக்னாலஜி எப்படி விற்க முடியும்? சட்டில இருந்தாலும் அகப்பேல வரும். என்கிட்ட டெக்னாலஜியே இல்ல, ஆனா அந்த டெக்னாலஜி வித்துட்டே MLS புகார் சொல்றேன். இருந்தா தானே விற்க முடியும், என்கிட்ட இல்லைன்னு எவ்வளவு பண்றாரு. ஆனா அவர் சொல்ற யாருமே கேட்க ரெடியா இல்ல. அவரை போட்டு அடிச்சு துன்புறுத்தி ரத்தம் வர வரைக்கும் அவரை செய்ன்னு செய்றாங்க பல விசாரணை அமைப்புகள். ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் என்ன பண்றாரு, ஐயா சாமி நீ என்ன அடிச்சாலும் சரி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விடுறா சாமிங்கிறாரு. அப்ப அந்த விசாரணை அமைப்புல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, போனா போது உன்னை விட்டுருதேன், நீ என்ன பண்ற அப்படின்னா போகும்போது ஏதாவது ஒரு இஸ்லாமிய பேரை சொல்லிட்டு போயிரு அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு இஸ்லாமிய பேரை சொல்லி நான் உன்னை விட்டுருதேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், நீ நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இஸ்லாமிய பேரை சொல்லி உன்னை விட்டுருதேன்னு சொல்ற, ஒரு முஸ்லீம் பேரை சொல்லி விட்டுருதேன்னு சொல்ற அப்படின்னு அவர் செம்ம கடுப்பாயிட்டு அவர் சொன்ன பேரு அப்துல் கலாம். ஏன் ஒரு இந்து பேரா இருக்கக்கூடாது, ஏன் ஒரு பொது பேரா இருக்கக்கூடாது, ஏன் ஒரு கிறிஸ்தவ பேரா இருக்கக்கூடாது? ஏன்னா அப்படி ஒரு பேரை சொன்னா எல்லாரும் ஈஸியா நம்ப வச்சிட முடியும். ஆமா ஆமா அவன் தானே பண்ணிருப்பான்னு நம்ப வச்சிருக்க முடியும். படங்கள் தொட்டு எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பாகவோ இல்ல ஒரு தவறு செய்வதாக இருந்தாலோ யாரை காட்டுறாங்க, அதுதான் அதுல இருக்க அரசியல். கடைசி சுப்ரீம் கோர்ட் போச்சு, எங்கெல்லாம போச்சு. கடைசியில் அவர் மேல எந்த தப்பும் இல்ல, அவரை ஒரு நாள் துன்புறுத்தினதுக்கு நீங்க அவர் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவருக்கு காம்பன்சேஷன் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். அவர் விடுதலை ஆயிட்டாரு லாஸ்ட்ல.